திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நமக்கு நாமே பயண திட்டத்தின் முதல் பகுதியை இன்று திருச்சியில் நிறைவு செய்திருக்கிறார் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின். 12 நாள் பயணத்தில் 11 மாவட்டங்களுக்கு மேலாக சுற்றித் திரிந்து 70 சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை சந்தித்ததாக சொல்கிறது திமுக. கரைவேட்டி தவிர்த்து குவியும் கட்சிக்காரர்களை விலக்கி வைத்து எளிய மனிதராக மக்களை சந்தித்தார் என்று அவருடைய பயணத்தை கொண்டாடுகிறார்கள் திமுக முன்னாள் அமைச்சர்கள். விவசாயம், குடிநீர், நெசவாளர் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை மக்களை சந்தித்து தான் கேட்டறிந்ததாக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் மெசேஜ் மூலமாக மக்களிடம் தன்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். திமுக ஆட்சியில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த சில தவறுகள் நடந்திருக்கலாம், அதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் என்கிற ஒரு தகவலும் கூட இந்த பயண திட்டத்தின் போது ஸ்டாலின் சொன்னது. ஸ்டாலின் பயணத்தை வரவேற்றும் விமர்சித்தும் சமூக ஊடகங்களில் பல ஸ்டேட்டஸ் மெசேஜ்களும் கார்ட்டூன்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தனது 10வது நாள் பயணத்தின் போது சிவகங்கை மாவட்டம் திருக்கோட்டியூர் கிராமத்தில் இருக்கின்ற ராமானுஜர் கோயிலுக்கு ஸ்டாலின் சென்று வந்தது மிகப்பெரிய விமர்சனத்தை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக ஆளும் அதிமுக ஸ்டாலினுடைய இந்த கோயில் பயணத்தை மிகப்பெரிய அளவிற்கு விமர்சித்திருக்கிறது. ஸ்டாலினை விமர்சித்து கட்டுரையும் எழுதியிருக்கிறது அதிமுகவினுடைய நமது எம்ஜிஆர் நாளேடு. இந்த கட்டுரை சொல்கிறது, இது கொள்கை மாற்றமா அல்லது தேர்தலுக்கான உத்தியா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது ஸ்டாலினுடைய இந்த கோவில் பயணம் என்பது. அதோடு கூட ஸ்டாலினுடைய இந்த நமக்கு நாமே பயணம் என்பது மக்களை கவரவா அல்லது கூட்டணிக்கான கட்சிகளை ஈர்க்கவா என்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் விவாதிப்போம். நம்மோடு அரங்கத்தில் பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு ஞானி வந்திருக்கிறார். அதே போல அதிமுகவிலிருந்து CR சரஸ்வதி, திமுகவிலிருந்து பரந்தாமன், பத்திரிகையாளர் கோவிலெனின். திரு ஞானி, உங்கள்கிட்ட இருந்தே கூப்பிடுறேன். இந்த நிறைய தலைவர்கள் இப்போ மக்களை போய் பார்க்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். தேர்தல் நெருங்கி வருவதை இதெல்லாம் காமிக்குது. ஒரு பக்கம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தன்னுடைய மனைவியோடு சுற்றுப்பயணங்கள் செல்கிறார். அதே போல பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் மதுவிலக்கு பிரச்சாரங்கள் மாவட்டங்கள் தூரம் போறார். ஸ்டாலினுடைய இந்த பயணம் இதிலிருந்து வேறுபட்டதா? இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கு? உங்களுடைய பார்வை என்ன இந்த பயணத்தின் மூலமாக? இல்லை, இது தவிர்க்க முடியாத ஒரு வேலை. இது அது செய்ய வேண்டிய நேரம். தேர்தல் நேரத்தில் இது செய்ய வேண்டியது ஒரு கட்சியுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய கடமை. எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த கட்சி தலைவர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இது. தேர்தல் நேரத்திலேயாவது போய் மக்களை சந்திப்பது என்பது அது அவர் செய்கிறார், அவ்வளவுதான். இதுக்கு மேல் இதுக்கு கூடுதல் அழுத்தம் தர வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் அவர் பின்பற்றுகிற முறை இருக்குல்ல, அந்த முறை தான் இதை பற்றி அதிகமாக கவனத்தையும் நம்முடைய விமர்சனத்தை ஈர்க்கிறது. அந்த முறை தான் பார்க்க வேண்டிய விஷயம். அது என்ன நோக்கம் என்று பார்க்கணும். ஒவ்வொரு தேர்தலுமே எல்லா தலைவரும் பிரச்சாரத்துக்கு போகிறார்கள். முறைனா என்ன நீங்க மீன் பண்ணுங்க? நீங்கள் சொன்னது போல கரைவேட்டி இல்லாமல் வேறு விதமான சாதாரண மனிதர்களை போன்ற இளைஞர்களை போல உடை உடுத்தி பிறகு தன்னை சுற்றிலும் முற்றிலும் கட்சிக்காரர்களை சூழ்ந்து கொண்டு அல்லாமல் தானாக இயல்பாக போய் பொதுமக்களை சந்திப்பது, இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை இருக்குல்ல, இதற்கு முந்தைய ஆண்டுகளில் அவர் அப்படிப்பட்ட சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளவில்லை. அவர் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார், மக்களை சந்திக்கிறார், பொதுவாக கூட்டங்கள் பேசுகிறார். அது எல்லா காலத்திலுமே ஒரு அரசியல் தலைவராக அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை. ஆனால் இந்த அணுகுமுறை வித்தியாசம் இருக்குல்ல, இதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். அது இந்த முறை ஏன் அப்படி செய்கிறார் என்கிற போது ஒவ்வொரு தேர்தலுக்குமே ஒவ்வொரு தலைவருமே ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். இந்த முறை இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாற்றம் தான் நீங்கள் பார்க்க வேண்டும். மக்களை சந்திப்பதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி மாற்றம், அந்த மக்களை சந்திக்கிற வழக்கத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி உத்தியை மாற்றப்படுகிறது. அது நான் எப்படி பார்க்கிறேன், நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு 18 வயதில் புதிய வாக்காளர்களாக வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை இந்த தேர்தல் மிக கணிசமான அளவில் இருக்க போகிறது. எனவே இந்த புதிய வாக்காளர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் வரலாறுலாம் எதுவும் தெரியாது. திமுக பற்றியோ அதிமுக பற்றியோ சமூக நீதி பற்றியோ காங்கிரஸ் பிஜேபி பற்றியோ பெரிய நீண்ட நெடிய வரலாறுலாம் தெரிந்தவர்கள் அல்ல. அந்த தலைமுறையோடு போகிற போது அவர்கள் வேறு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் இங்கே அவர்கள் என்று சொல்லுகிற போது நான் படித்த இளைஞர்களை பற்றி மட்டும் சொல்லவில்லை. படிப்பறிவு இல்லாத ஏழை இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பசி வாய்ந்த உயர்ந்த நடுத்தர விட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, 18 வயதை கடந்து விட்ட இளைஞர்களை எல்லாம் அதிகமாக போய் சந்திக்க வேண்டிய அவசியம் எல்லா கட்சி தலைமைக்கும் இந்த தேர்தலில் இருக்கிறது. திரு பரந்தாமன், தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி ராமானுஜர் தொடர் எழுதுகிறார். இன்னொரு பக்கம் ராமானுஜர் கோவிலுக்கு உங்களுடைய திரு ஸ்டாலின் சென்று வருகிறார். இதெல்லாம் இந்து மக்களுடைய விரோதி திமுக என்கிற அந்த ஒரு இமேஜை மாத்துறதுக்கான ஒரு முயற்சியா? இல்லை, நிச்சயமா கிடையாது. எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம்
சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருந்து வருகிறது, இந்து மக்களுக்கு எதிர்ப்பாக இருந்து வருவது கிடையாது. இது அடிப்படையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு முன்பு ஒரு சில கருத்துக்களை நான் இங்கே பதிய வைக்கிறது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். நீங்கள் 12 நாட்களாக தளபதி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார், 11 மாவட்டங்கள் சென்றிருக்கிறார், 70 தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதிகளை கடந்து வந்திருக்கிறார். கட்சிக்காரர்கள் அவர் வேட்டியில் இல்லாமல் சாதாரண உடையில் வந்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்று உங்களை போன்ற நடுநிலையாக ஊடகங்கள் போனார், சென்றார், செய்தார் என்று சொல்லுகிற பொழுது இது எந்த அளவுக்கு இந்த நடுநிலையான ஊடகங்கள் அந்த நிகழ்வில் பங்கெடுக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இன்னும் சொல்லப்படும் என்றால், இந்த தலைப்பை விவாதிப்பதற்கு இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற சிரத்தையே அவருடைய பயணத்தினுடைய வெற்றி தான். காரணம், இன்றைக்கு பல இடங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தங்களை நடுநிலையாளர்கள் என்று பறைசாற்றிக் கொள்கிறவர்கள் இந்த பயணத்தை எத்தனை மணி நேரங்கள், எத்தனை மணி துளிகள் அவங்களுடைய ஊடகங்களை காட்டினார்கள் என்பது ஒன்று. எடுத்துக்கிட்டு நீங்க பேசுங்க. நீங்க ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாததுல ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எடுத்த உடனே ஆய்வெல்லாம் பண்ண மாட்டீங்க. முதல் கட்டத்தை முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் ஆய்வுக்குள்ள உங்களுடைய ஆய்வோ உடனே எப்படி உங்களுடைய ஆய்வோ, உங்களுடைய சன்மானத்தையோ, உங்களுடைய மெர்சியோ, உங்களுடைய இரக்கத்தையோ அல்லது உங்களுடைய கனிவையோ இல்ல எங்களை நீங்க வெளிச்சம் போட்டு காட்டணும்ன்றதை யாசகம் கேட்கல. ஆர்கே நகர், அது ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் நான். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிற அம்மையார் ஜெயலலிதா போயஸ் கார்டன் கேட்டு திறக்கிறது, அம்மையார் காலை எடுத்து வைத்திருக்கிறார், இதோ கார் இந்த தெருவுக்கு வந்து விட்டது, இதோ கோர்ட்டை கடக்கிறது, இதோ பீச் ரோடு போறது என்று உங்களுக்கு நேரலை போட தெரிகிறது. நான் கேட்கிறேன், நீங்க திமுக நேரடியாக பதில் சொல்ல முடியாம நேரடியாக பதில் சொல்ல வராமல. முதல்ல நீங்க எங்க இருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் ஸ்டாலினுடைய கூட்டத்தை எல்லா ஊடகங்களும் இந்த ஊடகங்களை எங்களால ப்ரூஃப் பண்ண முடியும். எந்த இதே உங்களுடைய ஊடகமாக இருக்கட்டும், அது எந்த ஊடகமாக இருக்கட்டும், இந்த விவாதம் என்பது சொல்லிடுறேன் ஊடகங்களின் மீதான அதுக்கு தயார். நான் என்ன சொல்றேன்னா, நேரடி கேள்வி வரும். அதுக்கு முன்னாடி நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், உண்மையிலே இந்த நேயர்களுக்கு நீங்க நியாயத்தை கொடுக்கிறீர்களா, இல்லை இந்த பயணத்தின் போது இந்த ஊடகங்கள் இந்த நேயர்களே அசஸ் பண்ணிப்பாங்க. அதை விட்டுறதா நேயர்கள் எல்லாரும் பார்க்கறாங்க, இப்ப முன்ன மாதிரி இல்ல, நல்லா அசஸ் பண்றாங்க, அரசியல்வாதிகள் சரியாக அசஸ் பண்றாங்க. அடுத்த விவாதத்துக்கு இந்த விவாதம் நீங்க கேட்ட கேள்வி, இந்த திருக்கச்சியூர் கோயிலுக்கு இவர் போயிருக்கிறார், இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையிலிருந்து மாறி போச்சா, இது தேர்தலுக்கான? அதாவது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், அதான் நீங்க இந்த பயணத்தின் போது உங்க ஊடகங்கள் இல்லை. இதே ஜெயலலிதா அம்மையார் நான் உங்களை சந்திக்கிறேன் வாரம் வந்துட்டேன் சொல்றேன் இருங்க. இந்த ஊருக்கு இந்த பயணங்கள்ல இந்த ஐட்டனரியில இந்த விஷயம் கிடையாது. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இவர் தங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து இது போன்ற கலைஞர் அவர்கள் ராமானுஜர் தொடர் எழுதுகிறாரே, இந்த கிராமம் ராமானுஜர் கோயில் இங்கே அருகில 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது என்று எங்களுடைய தலைவரான தளபதியை பார்த்து அந்த ஊர் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் கேட்கிறார், எவ்வளவு கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர், அப்ப போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போறவர். நாங்க கேட்கிறோம், என்றைக்குமே மதங்களை மத கொள்கைகளை திணித்தவர்கள் கிடையாது. இந்த கேள்வி ஏன் வந்ததுன்றதை நான் சொல்றேன், நீங்க அதை தொடர்ந்து சொல்லுங்க. அதாவது ஒரு பொதுவான ஒரு தலைவர் எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டும், ஒரு அழைப்பு இருக்கும்போது போறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடந்த ஆண்டுல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்தீங்க, அதுக்கு பிறகு அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு ஒரு அறிக்கை வந்தது, அதுவும் திரு ஸ்டாலின் அறிவிக்கல, ஆனால் கட்சி தலைமையிலேருந்து வந்தது. அப்போ எங்களுக்கு இருக்கிற கேள்வி என்ன இருக்குன்னா, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பங்கள், அதுல மாற்று கருத்து இல்ல. கொள்கை அடிப்படையில மாற்றங்களுக்கான ஒரு விஷயத்தை நோக்கி ஐடியாலஜிக்கல் ஒரு டிரைவ்ல மாறுது அதிமுக அப்படிங்கிற கேள்வி. என்ன கொள்கை அடிப்படையில மாறிட்டாங்க? அதாவது தலைவர் கலைஞர் அவர்கள் கிடையாது, மாறவில்லை. 2 இன்சிடென்ட்ஸ் வர்றதுனால உங்களுடைய விளக்கம் கேட்கிறோம். அப்படி ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? ஏன்னா டிவைடட் ஒப்பீனியன் கட்சிக்குள்ளேயே இருக்கா? ஒரு இதுக்கு முன்னாடியே உங்க தலைவர் திரு கருணாநிதி பல முறை பல விமர்சனங்களை எழுப்பி இருக்கிறாரு. அந்தியூர் செல்வராஜ்ல இருந்து நீங்க ஆதிசங்கர்ல இருந்து பல விஷயங்கள் அவங்களுக்கு ராமானுஜர் தொடர் எழுதுறதுக்கு முன்னாடியே இந்து பத்திரிகை ஒரு இன்டர்வியூ எடுத்தது இல்ல. ராமானுஜர் தொடர் வருவதற்கு முன்பு ஆங்கில இந்து பத்திரிகைக்கு ஒரு பிரத்யேக இன்டர்வியூ கொடுத்தார் எங்களுடைய தலைவர் கலைஞர். அப்ப அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டிருக்காங்க, இவ்வளவு காலம் நீங்கள் எழுதாதது ஏன் இப்ப எழுதுறீங்க? அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, இவ்வளவு காலம் நீங்க பின்பற்றி வந்த கொள்கையிலிருந்து இந்த ராமானுஜர் தொடரை நீங்க எழுதுறதுனால அப்போ நீங்க மாறுறீங்களா? இதே கேள்வி அவர்கிட்ட கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், அதாவது அந்த ஐடியாலஜி அந்த கொள்கையிலிருந்து மாறினதா அர்த்தம் இல்லை, ஆனால்
திரு ராமானுஜர் அவர்கள் சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கார். அந்த கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தினேன். இன்னொன்று, இதே திமுகவில் 90% பேர் இந்து மதத்தை பின்பற்றுவர்கள் இருக்கிறார்கள், பிற சதவீதத்தில் பிற மதத்தில் இருக்கிறார் என்று சொன்னவர் தான் தலைவர் கலைஞர். ஆக ஏதோ இவர் என்ன மாலை போட்டு கோயிலுக்கு போனாரா? நான் கேக்குறேன், ஐயா ஒண்ணு சொல்லிருங்க. மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு இல்ல அதிமுக வேலை வெட்டியை விட்டுட்டு போயிட்டு சட்டி எடுத்துக்கிட்டு அங்க போய் தீக்குண்டம் எடுத்துக்கிட்டு அங்க பிரதர்ஷனம் செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அது அவங்களுடைய உரிமை. நீங்க அதை கூட விமர்சனம் செய்யாத ஊடகம் இல்ல நான் சொல்றேன், அதை கூட விமர்சனம் செய்யறதுக்கு இல்லாத ஊடகம் இன்றைக்கு நீங்க ஒரு கேள்வி எழுப்பதற்கான அடிப்படை என்ன? தளபதி அவருடைய பேட்டியை பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னார்? நான் இந்த இடத்துக்கு வந்தபோது தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த ராமானுஜர் தொடரை நான் பார்த்து வருகிறேன், இந்த ஊர் அருகில் இருக்கிற அழைத்தார்கள், எனவே அதை பார்க்கின்ற ஒரு ஆர்வத்தை நான் சென்றேன். இதுல என்ன சார் குற்றம் இருக்கு? கொள்கை மாறி போச்சு. நீங்க இந்த வார்த்தையை தப்பா பயன்படுத்துறீங்க. குற்றம்னு எந்த இடத்துலயும் சொல்லல, கொள்கையில ஏதாவது மாற்றங்கள் அதுக்கு ஏன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நான் வச்சு சொல்லல. விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க வாழ்த்து தெரிவிச்சீங்களா இல்லையா? அதுக்கு பிறகு மறுப்பு வந்ததா இல்லையா? உங்க தலைமை கழகம் மறுத்ததா இல்லையா? இதுவரைக்கும் ஸ்டாலின் அதுல என்ன சொல்லியிருக்காரு? அப்ப உங்க நிலைப்பாடு என்னங்கிற கேள்வி வருது. அதுக்கான விடைக்காக முயற்சிக்கிறாங்க. நேரடியா பதில் சொல்லுங்க. உங்களுடைய விருப்பம் இல்ல நேரடியா பதில் சொல்லுங்க. உங்களுடைய விருப்பம். நான் என்ன சொல்றேன், ஒருவனே தெய்வம் திமுகவுடையது நிலைப்பாடு. ஆனால் எந்த காலகட்டத்திலும் தலைவர் கலைஞராகட்டும் எங்களுடைய தளபதியாகட்டும் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீதே அந்த மதத்தை பற்றிய விஷயங்களை திணித்தவர் கிடையாது. திமுக உறுப்பினராக எங்களை கூட நீங்கள் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது என்று திணிக்கவில்லை. இது அவருடைய கருத்து. கலைஞருடைய பல ஸ்டேட்மெண்ட் தனி மனித சுதந்திரம் இருக்குது, ஜனநாயகம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பியர் கொடுத்துட்டாங்க. நாங்க சேரே இல்லாம சேர் மாதிரி உட்காரவங்களா நாங்க கிடையாது. சரஸ்வதி அவர் சொல்றதுல நிறைய பரந்தாமன் சொன்னால ஒன்று விஷயத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றே குலம் ஒருவனை தான் திமுக நாத்திக இயக்கம் கிடையாது. திமுக எந்த காலத்திலும் நாத்திக இயக்கம் கிடையாது. ஒன்றே குலம் ஒருவன் சொன்ன போதே அது வந்து விட்டது. கோவில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது கொடியவர்கள் கூடாரமாக வேண்டாம்னு தான் ரொம்ப தெளிவா கேர்ஃபுல்லா சொன்னாரு. அந்த படத்தையும் கூட பாத்தீங்கன்னா பராசக்தியிலையும் கோவில் பூசாரியாக ஒரு பார்ப்பனரை எல்லாம் அவர் காட்டவில்லை, பார்ப்பனர் அல்லாத பூசாரியை வச்சுதான் காட்டினாரு. இதெல்லாம் மிகவும் ரொம்பவும் நெகிழ்ச்சி போக்கோடும் சாமர்த்தியத்தோடும் தான் சொல்லப்பட்டவைன்னு நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். ஆனால் கேள்வி, சீர்திருத்த கருத்துக்களை சொன்னார் என்பதற்காக ராமானுஜரை பற்றி சீரியல் எழுதுறாருன்னு சொன்னா பெரியாரை பற்றி ஒரு அரை மணி நேர படம் கலைஞர் எடுத்திருப்பாரா? பெரியாரை பற்றி ஒரு தொலைக்காட்சி தொடரை கலைஞரோ அல்லது அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அவருக்கு சார்பாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிலையங்களோ ஒரு நாள் எடுத்தது கிடையாது தமிழ்நாட்டில். அது ஏன் எடுத்தது? பெரியாருடைய சீர்திருத்தங்கள் ராமானுஜருடைய சீர்திருத்தத்தை விட எந்த விதத்தில் குறைவானவன்னு நான் கேட்க விரும்புகிறேன். அப்படி இருக்கிற போது அந்த சீர்திருத்தவாதியான பெரியாருடைய கருத்துக்கள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக நான் இதை எடுக்கிறேன்னு அவர் ஒரு நாள் எடுக்கலையே. ராமானுஜர் எடுப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அது எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. ராமானுஜரை பற்றி அவர் எழுதுவதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் இதுதான் காரணம் என்று சொன்னால், சீர்திருத்த கருத்துக்களை பரப்புவதற்காக தான் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதை விட முதல்ல அவர் முன்னுரிமை கொடுத்திருக்க வேண்டியது அவரை வழிநடத்திய பெரியார் தானே. அது செய்யவில்லை அல்லவா? ஆனால் இந்த முரண்பாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன என்பதை மறைத்து விட முடியாது. ஞானி போன்றவர்கள் இந்த கருத்தை எப்படி இவங்க சொல்றாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெரியாரை பற்றி பேசாத கலைஞர் கிடையவே கிடையாது, அண்ணாவை பற்றி பேசாத தலைவர் கலைஞர் கிடையாது. ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு முறையில ஒவ்வொரு யுத்திகள். இன்னைக்கு இருக்கிற சீரியல் இன்னைக்கு சீரியல் இருக்கக்கூடிய இந்த நிலைமை மாதிரி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்ததா? ஒவ்வொரு காலகட்டங்கள்ல, அதாவது சார் நீங்க ஏன் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டீங்க, அங்க உட்கார்ந்து ஏன் சாப்பிடக்கூடாது, விதண்டாவாதம் கேள்வி இருக்க கூடாது. அதுல தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு நீங்க ராமானுஜர் தொடர் பெரியார பெரியார பத்தியும் அண்ணாவை பத்தியும் தினம் தினம் பேசிக் கொண்டிருக்கிறவர் கலைஞர். கலைஞர் ஒரு மனிதன் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கும் பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் அண்ணா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கலைஞர் என்ற மனிதன் இருக்கிறனாலதான் ராமானுஜரையும் கொண்டு வருகிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை போன்ற எழுத்தாளர்கள். சரஸ்வதி, இப்போ பரந்தாமன் சொல்ற விஷயத்துல இருந்து பார்க்கும்போது அடிப்படையில திமுக ஒரு உறுப்பினர் ஆகிறதோ இல்ல ஒரு தலைவருக்கோ
அவர் பகுத்தறிவு கொள்கையோட இருக்கணும்னு எந்த விதியும் கிடையாது. அந்த மாதிரி எந்த அடிப்படையா ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு கட்சியாகத்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் கோவிலுக்கு போறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? ஏன்னா அவர் ஸ்டாலின் தன்னுடைய 12 நாள் பயணத்துல பல பிரச்சனைகளை பேசியிருக்கிறார். விவசாயிகளுக்கான பிரச்சனை இருக்குதுங்கிறாரு, தண்ணீர் பிரச்சனை இருக்குன்றாரு, நெசவாளர்களுக்கு பிரச்சனை இருக்குன்றாரு, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குன்னு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இதற்கெல்லாம் வேகமாக எதிர்ப்பு காட்டாத அதிமுக இந்த விஷயத்தை மட்டும் எடுப்பது நீங்க அரசியல்ல அவருக்கு கிடைக்கிறதாக சொல்லப்படுற அந்த வரவேற்பை திசை திருப்புவதற்கானதா? நிச்சயமா கிடையாது. முதல்ல சகோதரோட ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றேன். என்னமோ அம்மா எலெக்ஷன் போகும்போது எல்லா ஊடகங்களும் வாசல்ல இருந்து எடுக்குதுன்னு. எந்த கட்சி தலைவர் தேர்தல் சமயத்தில் பிரச்சாரத்திற்கு போனால் எல்லா ஊடகங்களும் வருவாங்க. அது அம்மா இவங்க யாரும் நிக்கல அந்த எலெக்ஷன் நின்று இருந்தா இவங்களுக்கு நீங்க கவரேஜ் கொடுத்துருப்பீங்க. அதற்காக ஊடகங்கள்லாம் காலையில திரு ஸ்டாலின் பின்னாடியே போய் அவர் டீ கடையில காப்பி குடிக்கிறதுல இருந்தும் ஐர மீன் குழம்பு சாப்பிடறதுல இருந்தும் ஜிகர்தண்டா குடிக்கிறதுல இருந்தும் காமிச்சு இருக்கணுங்கிறது இல்ல. நீங்க காட்ட வேண்டியது நீங்க காட்டுறீங்க, அவங்க சேனல்ல காட்டுறாங்க. சோ அதற்காக அம்மாவுடைய பிரச்சாரத்தை அவர் அதை இணைக்க கூடாது. ஒன்று. இரண்டாவது, அவர் என்னதான் சொன்னாலும் கூட திமுகவுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு குங்குமம் வச்சதை பார்த்தே நெத்தியில ரத்தம்னு கிண்டல் அடிச்சவர். ஒரு தீ மிதித்ததை பார்த்து காட்டு மிராண்டித்தனம் சொன்னவர். குறிப்பாக இந்து சமுதாயத்தில் பிராமணர்களை மிகவும் கொச்சையாக எல்லாம் அவருடைய முரசொலியில கட்டுரை எழுதியிருக்கார். இந்துக்களை பத்தி, குறிப்பா பிராமின்ஸை பத்தி நிறையவே எழுதியிருக்கார். அவருடைய குடும்பத்தில் இப்ப திருமதி துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கெல்லாம் போறாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. அரசியல் இருக்காரு, அவர் போறத பத்தி விமர்சிக்கலாம், அவங்க குடும்பம் பத்தி அதை பத்தி நாங்க என்னைக்குமே பேசுனது இல்ல. பல பத்திரிகைகள்ல அந்த செய்திகள்லாம் வந்திருக்கு, அது அவங்க தனிப்பட்ட விருப்பம், அது அவங்களுடைய நம்பிக்கை, அதை நாங்க சொல்லவே இல்லை. ஆனால் முதலில் நான் ஒன்று சொல்வது, இத்தனை வருடங்களாக ஒரு துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு, ஒரு மேயரா இருந்திருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக முதல்ல இருந்திருக்காரு, இப்பவும் இருக்கிறாரு. இதுவரையிலும் இதை போல மக்களை நேரடியாக சந்திக்க தெரு தெருவாக சைக்கிள் ஓட்டிக்கொண்டு, டிராக்டர் ஓட்டிக்கொண்டு, திண்ணையில் உட்கார்ந்து மைக்கை பிடித்து மக்களை சந்திக்க, எனக்கு நீங்க ஒரு போட்டோ பார்த்திருப்பீங்க, ஒரு விவசாய நிலத்துல போய் பேசுறாரு, 2 பெண்கள் இடத்துல பேசுறாரு, அதுல ஒரு அம்மா பட்டுப்புடவை கட்டிட்டு நிக்கிறாங்க. எந்த விவசாயி பட்டுப்புடையோட விவசாய நிலத்துல நிப்பாங்க? ஆக இவர்கள் இன்றைக்கு நடத்தக்கூடியது ஒரு நாடகம் தானே தவிர உண்மையாக மக்களை சந்திப்பதற்காக இந்த நடைபயணத்துல அவங்க துவங்கல. இன்றைக்கு இவர் ஏற்கனவே செய்திருந்தால் இதே போல மக்கள் இவங்க பிரச்சாரம் போயிருக்காங்க, கூட்டங்கள் பேசியிருக்காங்க, மாநாடு நடத்தியிருக்காங்க, அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் இதை போல நமக்கு நாமே என்று சொல்லி தினமும் நான் மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லி ஆட்டோவில் ஏறி, வேனில் ஏறி, சைக்கிள் ஏறி, ராட்டனம் ஓட்டி, டீ கடையில் டீ குடித்து, இதுவரைக்கும் இதை போன்ற ஒரு அணுகுமுறையை திரு ஸ்டாலின் கிட்ட இருந்து யாருமே பார்த்ததில்லை. இந்த தேர்தலுடைய பயத்தினால் இதை செஞ்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அவரே ஒண்ணு மாறுதல் அப்படிங்கிறது நல்லதாக இருந்தா வரவேற்கலாம், அது தவறில்லை. இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி அவர் மாறிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இன்னொன்னு அவரே சொல்றாரு, திமுக கடந்த காலங்களில் சில தவறுகளை செய்திருக்கிறது, அதற்காக வருந்துகிறேன், திருத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்படியான ஒரு அப்ரோச்சை அது வரவேற்கத்தான் வேண்டும். இதுவரைக்கும் திமுக நல்லாட்சியை தந்தது, மக்களாட்சியை தந்தது, நாங்கள் எந்த குறையும் வைக்கலன்னு சொன்னவங்க இப்ப அவங்க வாயாலே நாங்க தவறு செஞ்சிருக்கோம்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் தவறு செஞ்சிருக்கோம், எங்கள் ஆட்சியில் தவறு நடந்திருக்கு என்று எல்லாருக்குமே நடந்திருக்கலாம், நடந்திருக்கலாம், நடக்கலாம், எல்லாமே ஒரே அர்த்தம் தான். அவங்களுக்கு தெரியாம எப்படி நடந்திருந்தால், ஒரு ஆட்சிக்கு தெரியாம எப்படி நடந்திருக்க முடியும்? ஒத்துக்கிறாங்கல்ல, நடந்திருக்கலாம், நடந்திருக்கலாம் என்று சொன்னாலே அது ஒத்துக்கொண்டதை போலத்தான். அதுல பரந்தாமன் கேட்கிற இன்னொரு நியாயமான கேள்வி என்னன்னா, நீங்க தீச்சட்டி ஏந்திய விடுதலைக்காக அல்லது பிறந்த நாளுக்காக பல நேரங்கள்ல விஷயங்கள் எடுத்திருக்காங்க. தெய்வத்தை கும்பிடுறவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கான உரிமை இருக்கிற போது ஏன் அவங்க போக முடியாது? கேள்வி அல்ல, இது ஒரு நாடகம். இன்றைக்கு அரசியலுக்காக, தேர்தலுக்காக, இந்து மக்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். ஒரு முக்கியமான வைட்டல் பாயிண்ட் பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்க பேசியிருக்காங்க சகோதரி. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சரி, எங்களுடைய தலைவரும் சரி, இவங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு எதிரானவர்கள், அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். என்றைக்குமே தலைவர் கலைஞராகட்டும், எங்களுடைய இயக்கமாகட்டும், தந்தை பெரியாராகட்டும், பேரறிஞர் அண்ணாகட்டும், பிராமணர்கள் எதிர்த்தவர்கள் அல்ல. ஆனால் பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம். பிராமணர்கள் என்பது ஒரு மனிதர்கள். ஆனால் பிராமணியம் என்பது இவனை தொட்டால் தீட்டு, இவனுக்கு இந்த டம்ளர் முக்கியமான கருத்து நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்களா? பிராமணர்களை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம் என்று சொன்னார். ஆக அவற்றை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, நம்முடைய சகோதரி அரசியல் வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் வந்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய தளபதி அவர்கள் கடந்த 32 ஆண்டுகளுக்கு முன்பே, அவர் சாதாரண ஒரு இளைஞரணியில் ஒரு அமைப்பாளராக இருந்த காலத்திலிருந்தே
கிராமமாக சைக்கிளில் சென்று பிரச்சாரத்தை அல்லது மக்களை சந்தித்தவர். அது அவ்வளவு தூரம் கூட நான் போகல. ஜஸ்ட் ஒரு 1.5 years பிஃபோர், ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைக்கு 65 மாவட்டங்களாக திமுக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 65 மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட மீட் பண்ணிருக்காரு, அங்க இருக்கிற மகளிர் சுய உதவி குழுவை மீட் பண்ணிருக்காரு, அங்க இருக்கிற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மீட் பண்ணிருக்காரு. இதையெல்லாம் வந்து ஒரு அரங்கத்தில் செஞ்சிருக்காரு. இன்றைக்கு அவையெல்லாம் ஒரு இடத்தில் ஒரு அரங்கத்தில் செய்ததை இன்றைக்கு வீதி வீதியாக நடந்து வருகிற போது வைத்தறிச்சு ஒண்ணு சொல்றேன் சார். இன்னைக்கு இல்ல ஒன்னு சொல்லிடுறேன். நான் அடுத்து அவருக்கு வாய்ப்பு தரணும். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து இல்ல கொடுத்துறேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறாங்களே, இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஒரு ஆணை போட்டிருக்குது. ஒரு அரசாங்கம் என்ன ஆணை போட்டிருக்குன்னா, தமிழ்நாட்டிற்குடைய எல்லா குக்கிராமத்திலையும், எல்லா ஊராட்சிகளிலும், எல்லா முச்சந்திகளும், பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா இடத்துலயும் 12க்கு 8 பேனர் அம்மாவுடைய சாதனை போட்டு வைங்கன்னா, இது தளபதியினுடைய நடைபயணத்துக்கு கிடைத்த அதிர்வு அலையினுடைய பயம் தான் ஜெயலலிதா. நீங்க ஆட்சியில் இருந்த போது நீங்க ஆட்சியில் இருந்த போது உங்களுடைய திட்டங்களை பிரச்சாரத்தை பண்ணுவாங்க இல்லையா? நான் என்னுடைய ஸ்டாண்ட்ல நிப்பாட்றேன். இது மாதிரி ஒரு ஆணை போட்டு அரசு செலவுல கிடையாதுங்க. சேலஞ்ச் பண்றேங்க. ஒரு அரசுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுல என்ன பிரச்சனை? இல்ல அரசு செலவுல நான் தப்பு சொல்ல வரல. இதுல இருக்கக்கூடிய வாசகங்களை போட்டு விமர்சனத்துக்குரியது அம்மா என்று சொல்லக்கூடாது, அரசு முத்திரை போட்டு அது நான் போக வரல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய அரசு அதிகாரிகள் ஒரு ஆர்டர் போட்டு எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஜெயலலிதா பயந்து இருக்கிறார் தளபதியோட நடைபயணத்தால். இதான் காட்டுறது. இல்ல எங்க சாதனை நாங்க சொல்றோம். உங்க ஆட்சியில் நீங்க வைக்காத பேனரா மதுரைக்கு போனா மக்கள் நடமாட முடியாது. சென்னையில ஸ்டாலின் பிறந்த நாள்னா தெரு தெருவுக்கு 10 அடிக்கு 20 அடி பேனர். இவங்க வைக்காத ஒண்ணு நாங்க வைக்கல. ஓய்வு எங்க தளபதி செய்யறது ஆய்வு. இல்ல ஆய்வு இல்ல, தேர்தல் பயம். அவ்வளவுதான். சிறுதாவூர்ல போயிருக்காங்க. ஓய்வு அதை நீங்க சொல்ல அவசியம் இல்ல. உங்கள் தளபதிக்கு பயம். யாருக்கு பயம்? சந்திக்கிறீங்க தேர்தல் ஜுரம். நீங்க போட்ட கேஸ் உள்ள போனவர் தளபதி. உள்ள போனவர் என் தளபதி. நீங்க தேர்தல் கைது பண்றதுக்கு துப்பில்ல. உங்களுக்கு கைது பண்றதுக்கு துப்பில்ல. உங்களுக்கு பரிணாமம் நெருங்கிறது உங்களுக்கு பயம். பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இல்ல இல்ல மக்களோட நெருங்க பாருங்க. மக்கள் விட மாட்டாங்க உங்களுக்கு. இப்ப மக்கள் சொன்ன வார்த்தை துப்பில்ல என்றால் இவர்களுக்கு துப்பில்ல, எங்களுக்கு அல்ல. இவர் சொன்ன வார்த்தை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த முதல் கருத்தை அவர் சொல்லாம இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். கிடையவே கிடையாது. இதுல வந்து இவங்க தனிநபர் விமர்சனங்கள் இதெல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தோம்னா, திமுக இந்த கேள்வி எழுப்பதற்கான அது அவருக்கான உரிமைகள் எல்லாமே இருக்கு, அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனா ஒரு திமுக இப்ப திராவிட இயக்கங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, புத்தகங்கள் எழுதிருக்கீங்க, அந்த அடிப்படையில கேட்கிறேன், ஒரு ஸ்விஃப்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்களா? இவங்களோட பாலிசி ஸ்விஃப்ட் அப்படி மாதிரி ஏதாவது தெரியுதா? அண்ணா காலத்துல வந்து நீங்க பெரியார் காலத்துல திமுக வந்த பிறகு ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாங்க. அதற்கு பிறகு இப்போ வந்து மதச்சார்பின்மைன்னு நீண்ட நாட்களாக பேசிட்டு அதுல நிறைய விமர்சனங்கள் வந்தது. மைனாரிட்டி ரிலீஜியஸ்க்கு மட்டும்தான் போறாங்க, இந்து மத நிகழ்ச்சிகளுக்கு வர்றதில்லைங்கிற விமர்சனங்கள் இருந்தது. அந்த அடிப்படையில இருந்து, அந்த பின்புலத்திலிருந்து அந்த இமேஜ் மாத்துறதுக்கான ஒரு முயற்சியாக இதெல்லாம் பார்க்கலாமா, இல்ல இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது அவர் போன இடம்ங்கிறது வந்து திருக்கோஷ்டியூர், அந்த சௌமியா நாராயண பெருமாள் கோயில், அதுதான் அவர் போனது. அங்கே அந்த ராமானுஜர் சன்னதிங்கிறது இருக்குது. அது ராமானுஜருக்கான தனி கோயில் அப்படி இல்லை, அது சௌமியா நாராயண பெருமாள் கோயில். அது ஒரு நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி திமுக ஒரு பகுத்தறிவு இயக்கம், நாத்திகர் இயக்கம், அதை சேர்ந்த ஒருத்தர், அடுத்த எதிர்கால தலைவராக நினைக்கக்கூடிய ஒருத்தர் கோயிலுக்குள்ளே வராருன்னா சந்தேகமாக கேட்டிருக்க வேண்டியவர் சௌமியா நாராயண பெருமாள் தான். அவர் வந்து ஸ்டாலின்கிட்ட கேட்டதா எனக்கு தெரியல. அதனால பிரச்சனை என்னன்னா, இந்த என்னன்னா திமுகல இருக்கிற சீனியர் உறுப்பினர்களுக்கு இது ஒரு இந்த மாற்றம் எப்படி இருக்குது இல்ல, அது வந்து ஒரு கேள்வி. திமுகவை பொறுத்தவரை அதோடைய, அதாவது ராபின்சன் பூங்கால அண்ணா பேசுறப்பே சொல்லிட்டார். 1949 கட்சி பிரிஞ்சு வந்த பொழுது அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இன்றைக்கு திகாவிலிருந்து திமுக பிரிந்து வந்திருந்தாலும் இதனுடைய கொள்கை பாதை என்பது வேறல்ல. சமுதாயத்தில் சீர்திருத்தம், பொருளாதாரத்தில் சமத்துவம், அரசியலில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோட பேஸ். இதை வந்து எடுத்துக்கொண்டு போகின்ற பாதை என்பது வேறு வேறானது. திமுக ஒரு அரசியல் இயக்கம், அதுவும் தேர்தலில் பங்கெடுத்த இயக்கம். 49 அது தேர்தலில் பங்கெடுக்காவிட்டாலும் 57 தேர்தலில் அது 52, பிறகு அப்படியே தொடர்ந்து 57 அது பங்கெடுக்கும் பொழுது ஆட்சிக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆமாம், 52 சிலர் ஆதரித்தார்கள், 57 நேரடியாக பங்கெடுத்த போதும். அதன் பிறகு அவங்க எல்லாரையும் ஓட்டுன்னு தான் ஒரு கட்சிக்கு தேவைப்படும். அது எந்த கட்சியாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும்
அல்லது திமுகவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் மதவாதத்தை தன்னுடைய கொள்கையாக ஒரு மதத்தின் சார்ந்திருக்கிற கட்சியாக இருந்தாலும் எல்லாருடைய ஓட்டும் அவங்களுக்கு வேணும் தான். அப்படி இருக்கும் பொழுது திமுகவுடைய ஓட்டுக்காக இந்த எலெக்ஷனுக்கு நோக்கி நடக்கக்கூடிய பயணம் இது மு.க. ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிற நமக்கு நாமே பயணம் என்பது அவர் தெளிவா சொல்றாரு. அனைத்து மக்களுடைய வாக்குகளையும் கவர்வதற்காக ஒரு ஸ்விஃப்ட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அனைத்து தரப்பு மக்களுங்கும் பொழுது இதுல முக்கியமா என்னன்னா அவர் வந்து எல்லா ஊர் கோயிலுக்கும் போயிட்டு வந்ததா எனக்கு தெரியல. அவர் அங்கே போகும்பொழுது அவர் பரந்தாமன் சொல்வது போல அது ராமானுஜருடைய அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிகழ்வு ஏற்பட்ட கோவில். அங்கே வந்து அவருடைய சன்னதியும் இருக்குது. இந்த வரலாற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கூப்பிடும் பொழுது அவங்க போகிறாங்க. இதில் முக்கியமாக என்னன்னா இதை மாதிரி திமுக காரங்க ஒரு கோயிலுக்கு அழைக்கப்பட்டு போறதுங்கிறது இது வந்து ஒன்றும் புதுசு. அதுவும் தேர்தல் நேரத்தில் போயிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லை, எல்லா நேரத்திலும் அது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறதுனால அது அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இருக்கும்போது அமைச்சர்கள் இருக்காங்க, அரங்காவலர் துறையில் இருக்காங்கன்னா போயிருக்காங்க. அப்படி ஒரு செயல்களை செய்வதனாலயோ அதுக்கு போறதுனாலயோ அது பிரச்சனை இல்லை திமுகவுக்கு. அது இப்ப இவர் ஒவ்வொரு கோவிலுக்குமா அப்படி போயிட்டே அவர் வந்து பண்ணிட்டு இருந்தா இது ஒரு விமர்சனத்துக்கு வரும். இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஞானி அவர்கள் சொன்னாங்க, இது மாதிரி வந்து ராமானுஜர் தொடர் எடுக்கிற நீங்கள் வந்து பெரியாரை பற்றி ஒன்று எடுத்துருக்கலாமே. அவங்க வந்து தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்காக எடுத்தவர், அதனால் அந்த உரிமையோடு அவர் வந்து அதை கேட்டிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா இது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சேனலில் சொல்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. காலத்துக்கு ஏற்ப பெரியாரை வந்து எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது இருக்குது. அது சீரியல் கண்டிப்பாக கொடுக்கலாம், அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி பெரியாரை பற்றி திரைப்படமே வந்துருச்சு. அதுக்கு 95 லட்சம் ரூபாய் அப்போ வந்து இவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கலைஞர் தான் அதை வந்து கொடுக்குறார். அரசு பணத்தையே கொடுக்கும் பொழுது அப்போ அதுக்கு வழக்கும் போடப்பட்டுச்சு, இப்படி அரசு பணத்தை பெரியாருக்கு போய் படம் எடுக்கிறதுக்கு கொடுக்கலாமான்னு. அதை மீறி அதை கொடுத்தாங்க. இது வந்து விமர்சனங்கள் நிறையா இதுக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த கோயிலுக்கு போனது அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது அந்த பெரிய நடைபயணத்துல ஒரு நிகழ்வு. இது என்னன்னா அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் மூலமாக இப்படி ஒரு பார்வை வைக்கப்படுது. ஆனா இப்ப எல்லாருடைய வாக்குகளும் ஒரு கட்சிக்கு தேவைப்படுது. அப்ப யார் அழைக்கிறார்களோ அங்க போறாங்க. ரொம்ப குறிப்பா அதுல இன்னொரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. அங்க வந்து திமுக கரவேட்டி மட்டும் இல்லாம இல்ல, கட்சி கொடியே முடிந்த அளவுக்கு குறைச்சதா கட்சி கொடிகள் வைக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து பல இடங்கள்ல தலைவர்கள் இல்ல, கட்சியுடைய உள்ளூர் தலைவர்கள் இல்லாம தான் போறாங்க. அதெல்லாமே வந்து அவருடைய ஏன்னா உள்ளூர் தலைவர்கள் பல பேர் வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஒருவேளை அது திட்டமிட்டு செய்யப்படுதா அப்படிங்கிற கேள்வி உங்கள்கிட்ட வரும். நீங்க அதுக்கான பதில் சொல்லுங்க. சம்பந்தமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். பெரியார் படம் வந்து எடுத்து அதுக்கு அவர் 95 லட்சம் ரூபாய் கொடுத்தது இருக்குல்ல, அது நான் பொதிகையில தொலைக்காட்சிக்காக 2.5 மணி நேரம் படம் பெரியாரை பற்றி எடுத்து அதற்கு சில ஆண்டுகளுக்கு பின்னர் நடந்த விஷயம் தான். முன்னர் வரலாற்று ரீதியா ஒண்ணு. 2வது முக்கியமான விஷயம், அதை செய்த அதே கலைஞர் தான் முதலமைச்சராக RSS உடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிராம பூசாரிகள் சங்கத்துக்கு வந்து அரசு அங்கீகாரத்தையும் கொடுத்து அதுக்கு வந்து அவர் நியமன உறுப்பினர்கள் அரசு சார்பில் வரும்போது RSS அந்த வேதாந்தம் இவர்களை எல்லாம் மீண்டும் 2 முறை நியமித்தது கலைஞர் அரசு தான். அது வந்து சமூகத்துடைய எல்லா தரப்பினருக்கும் அவர் பிரதிநிதித்துவம் கொடுத்தாருன்னு அதை வாதிட்டுக்கலாம். ஆனால் நீங்க அப்படின்னா இந்த பத்தி பெரியாரை பத்தி கேட்கறீங்களா, உங்களுக்கு 95 லட்சம் தரேன். நீங்க கிராம பூசாரிகளுக்கு கேட்கறீங்க, உங்களுக்கு தரேன்னா அது எல்லாருக்கும் பண்ணிட்டு இருந்தது எதிர்ப்பு இல்ல. இல்ல பெரியாருக்கு கொடுக்கறதுக்கு கிராம பூசாரிகள் முக்கியமான விஷயம் இருக்கு. அது வந்து கோவில்களை சாதாரணமான சிறுதெய்வ வழிபாடு என்று சொல்லப்பட்ட சாதாரண கிராமிய மக்களுடைய கோவில் இருக்கு இல்லையா, குலதெய்வங்கள் கோவில், அந்த கோவில்களை எல்லாம் சமஸ்கிருத ஆகம பாணிக்குள்ள கொண்டு வருவதற்காக RSS திட்டமிட்டு உருவாக்கி நடத்துகிற அமைப்பு தான் கிராம பூசாரிகள் சங்கம். சரியா சொல்ல போனா சமஸ்கிருத மயமாக்கலுக்கு என்றே வைத்திருக்கிற அமைப்பு. நான் பேசுறேன் ஞானிக்கு ஒரு கருத்துல இருந்து அதாவது அவங்க சொன்னது என்னன்னா அந்த கிராம பூசாரிகள் அவங்க சான்ஸ்கிரிட்டைசேஷன் பண்ணது வேதாந்தம் ஒரு விஸ்வ இந்து பரிஷத் வேதாந்தத்துடைய அந்த அமைப்பு அப்படின்னு. திமுக ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் இந்த கோயில்கள் விஷயம் இதெல்லாமே வந்து அவங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது விமர்சனத்துக்கு கூட இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அது வந்து மயிலாப்பூர் கோயில் குளத்தை தூர்வாடுறதா இருக்கட்டும், திருவாரூர் தேரை ஓட்டுறதா இருக்கட்டும், இதை பற்றிலாம் அவங்க எதுவும் கவலைப்படல. அந்த ஊருக்கு என்ன நடக்கணும் அவ்வளோதான், அது யார் கேட்குறாங்க அவ்வளோதான் அதில் விஷயமே தவிர ஞானி அவர்கள் பார்க்குற மாதிரிலாம் அவங்க அப்படி போய் பார்க்கல. அதனால் அவர்கள் சொல்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம்னா பலமுறை திமுக வந்து திருவாரூர் தேரை பல ஆண்டு ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரை ஓட வைத்த பெருமை கலைஞருக்குரியது என்ற கிளைம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு சிக்கலே இல்லை. ஏன்னா பொதுமக்களுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அதில் நாங்கள் வந்து அரசு செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கிறோங்கிற அணுகுமுறை அது, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால்
இந்த கிராம பூசாரிகள் நல வாரியத்துல RSS ஆட்களுக்கு இடம் கொடுப்பது இருக்குல்ல, அது இவருடைய சித்தாந்தம் கோட்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு வந்து பிரச்சனை. எல்லா கோயில்கள்லயும் இன்னைக்கு எல்லா கோயில்கள்லயும் RSS காரங்க தான் இருக்காங்க. நிர்வாகத்தை அது கோயிலோட நடைமுறைகளை செயல்படுத்துறதுல வந்து இன்னைக்கு வந்து RSS வந்து நேரடி பங்கெடுப்புல இருக்கு. தமிழகத்துல அப்படி தமிழகத்திலேயே RSS ஆட்கள் இல்லாத கோயில் எதுன்னு சொல்லுங்க நீங்க. இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில, திராவிட கட்சிகள் ஆட்சியில இருக்கலாங்க. ஒரு விழாவை எடுத்து செய்யற வேலையில எல்லா இடத்துலயும் அவங்க கரெக்டா நுழைஞ்சிடுறாங்க. எடுத்து செய்வது அவர்கள் தான். அது இந்த சப்ஜெக்ட்ல இருந்து மாறுது. அதனால அதுக்குள்ள நான் போகல. நான் சொல்ல வருவது என்ன, அதை பத்தி விழிப்போடதான் அந்த அமைப்பு இருக்கவில்லைன்னு சொல்றேன். அந்த விழிப்புணர்வு அதையெல்லாம் தாண்டி இவங்க வந்து என்னன்னு நீங்க முதல்ல கேட்டதுதான், இவங்க வந்து எந்த மதமா இருந்தாலும் என்ன கேட்டாலும் கொடுக்கறோங்கிறது ஒரு. ஏன்னா தொடர்ந்து திமுக பதிய வச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எக்ஸெப்ட் அது இல்ல, இங்க வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்த காலகட்டத்தை தவிர மற்ற எல்லா வார்த்தையும் இல்ல. இங்க மத நல்லிணக்கம் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மதச்சார்பின்மைங்கிறத அரச பத்தி தான் சொல்றதே தவிர நடைமுறையில மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லி, மதச்சார்பின்மைனா எந்த மதத்தையும் எந்த மதத்திற்கான வழிபாடோ இதுவோ அது இருக்கக்கூடாது. எங்க அரசு இது அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்ததுமே ஒரு அரசாணை போட்டார், கோயில் அரசு அலுவலகங்கள்ல வந்து எந்த கடவுளுடைய வழிபாடும் எதையும் இருக்கக்கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து வேற மாதிரி போயிடுச்சு. இப்ப எப்படி இருக்குன்னா மத நல்லிணக்கம் அப்படிங்கிற பேர்ல எந்த மதமா இருந்தாலும் அது சொல்றத அது செய்யறத அனுமதிக்கிறது அப்படிங்கறதா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. CRS உங்கள்ட்ட இடைவேளைக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான், அமைச்சர்களுக்கு மக்களை சந்திப்பதுல பிரச்சனை இருக்கிறதா, அவங்களுக்கு தைரியம் இல்ல அப்படின்னு ஸ்டாலின் வந்து குற்றச்சாட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறு பதில், அதாவது எப்பவுமே பொதுவான டிபேட்டுக்கு வரும்போது சில விஷயங்களை பேசக்கூட நினைச்சு தான் வருவேன். திமுக சகோதரனை பேச வச்சுட்டாரு, அம்மா சிறிதாவூருக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்கன்னாரு. இந்த கேள்வியை கேட்க வேண்டிய கட்டாயத்தை அவர் தான் ஏற்படுத்தியிருக்காரு. இவர்களுடைய தளபதி என்று சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை வெளிநாடு போறார், லண்டனுக்கும் பேங்காக்கும் ஹாங்காங்கும். அது என்னங்கிறது அவருடைய நேரம் வரும்போது அவர் பதில் சொல்லட்டும். ஏன்னா அந்த கேள்வியை அவர் வைத்ததுனால இந்த கேள்வியை நினைக்க வேண்டிய கட்டாயம். 2வது, எல்லா வார கடைசியிலுமே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக MLAஸும் மந்திரிகளும் தொகுதிக்குள்ள போறோம், தொகுதியில மக்களை சந்திச்சு நலத்திட்டங்கள் கொடுக்கறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பது ஒரு குற்றச்சாட்டு தானே தவிர அது உண்மை அல்ல. நிச்சயமா மக்களை சந்திக்கிறாங்க, மக்களுக்கு வந்து நலத்திட்டங்கள், அம்மா சொன்ன நலத்திட்டங்கள் மந்திரிங்க தான் கொடுக்கறாங்க, MLAs தான் கொடுக்கறாங்க. மக்களை எல்லா வார இறுதியிலும் கண்டிப்பாக தொகுதிக்குள் இருக்க வேண்டும் என்பது அம்மாவுடைய கட்டளை, அதை அவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. மக்களை சந்திக்காமல் எல்லாம் கிடையாது. அது எப்படிங்க மக்களை சந்திக்காம ஒரு மந்திரி இருக்க முடியும்? மக்கள் வந்து மந்திரி அமைச்சர்கள் தொகுதிக்கு போறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்க எப்படி முன்வைக்க முடியும்? இல்ல, இப்ப நாங்க வந்து இதை வந்து ஒன்னும் திமுக காரங்க வந்து குற்றச்சாட்டை சொல்ல, அதான் சொல்றேன். தன்னுடைய அந்த தளபதி அவருடைய சொல்ற அந்த கருத்து அவராக சொல்லக்கூடிய கருத்தோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் சொன்ன கருத்தை சொல்ல, அவர் மக்களை சந்திக்கிற பொழுது அந்த மக்கள் சொல்லுகிற கருத்து தான். நீங்களாச்சும் இவ்வளவு தூரம் வந்து பாக்குறீங்க, நீங்க நாங்க தேர்ந்தெடுத்த எங்க சட்டமன்ற உறுப்பினரோ எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோ ஏன் அந்த ஊர்ல இருக்கிற மந்திரியை கூட நாங்க பார்த்தது இல்லைன்னு கட்சிக்காரர் சொல்ல, பொதுமக்கள் சொல்றாங்க. இதை வந்து பத்திரிகைகள் சிலது வந்து எழுதியிருக்கிறாங்க, சில ஊடகங்கள் பத்திரிகைகள் சில எழுதுனது வந்து பத்திரிகை சிலது எழுதுகின்றது வந்து ஒரு சில பத்திரிகைகள் தான் எழுதாங்க. நான் வந்து ஒண்ணு கேட்டுங்க, பொதுவாக ஊடகங்களுக்கு எதிர் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இன்னைக்கு உங்களை எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுகிறதோ உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்க வழக்கெல்லாம் நாங்க வாபஸ் பண்ணக்கூடிய கட்சி தான், ஏற்கனவே செய்த ஆட்சி தான். பத்திரிகை தர்மத்தையும் பத்திரிகை சுதந்திரத்தையும் தூக்கி பிடிக்கிறவர் தான் கலைஞர், தூக்கி பிடிக்கிறவர் தான் கலைஞர். அதனால பத்திரிகைகளை நாங்க எல்லா கட்சிகளும் அதான் சொல்றாங்க, ஊடகங்களுக்கு சார்பா இருக்கு. அதை விட நம்ம டிபேட் அது இல்ல. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, வார வாரம் அமைச்சர்கள் வார இறுதி நாட்கள்ல மக்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்க? பொய்யான குற்றச்சாட்டு நாங்க சொல்லல சார், மக்களே சொல்றாங்களே. மக்கள் சொன்னதான் என்னுடைய தளபதி சொல்லியிருக்கிறார். அதற்கு என்ன பதில்? இவங்க வந்து இப்ப நான் சொல்றேன், இப்ப தளபதி போயிருக்காருங்க, போயிருக்கக்கூடிய இடங்கள்ல இவங்க போய் மறுபடியும் போய் இல்ல ஏதாவது இவங்க போறதுக்கு முன்னாடி, இவர் போறதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்கள்ல வார வாரம் எங்கேயாவது போய் இவங்க மக்களை சந்திச்சாங்கன்னு ஏதாவது செய்தித்தாள பத்திரிகையில வந்துதான் இவ்வளவு பலம் வச்சிருக்காங்களா, ஆளுங்கட்சி பத்திரிகை பலம் வச்சிருக்காங்களா, இவங்க போய் மக்களை போய் பார்த்தாங்கன்னு சொல்லி எங்கேயாவது செய்திகள் வந்துதா? குறைகளை கேட்டா முதலமைச்சர் அமைச்சர்களை பார்க்க முடியல, மக்கள் போய் எங்க மந்திரி கவலைப்படாதீங்க. எங்க அம்மாவை நாங்க பாக்குறோம் பார்க்கலங்கிறது மக்கள் பணிகள் நடக்குதா இல்லையா? உங்க அம்மா எங்களுக்கு முதலமைச்சர், உங்க அம்மா இந்த நாட்டுல கூட எல்லாருக்கும் முதலமைச்சர். நீங்க கவலைப்படாதீங்க, மக்கள் பணி நடக்குது, மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிட்டு இருக்கோம். மக்கள் இன்னொரு விஷயம் திரு கார்த்திக், இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் காலம், இன்னைக்கு வந்து பத்திரிகை காலம். இப்படி இவங்க சொல்றாங்கல்ல, திரு ஸ்டாலின் கிட்ட வந்து மக்கள் குறைகளை சொன்னாங்கன்னு, அப்படி சொல்லக்கூடிய மக்கள் இன்னைக்கு ஊடகங்கள்ல சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
இவங்க ஆட்சி காலத்துல சன் டிவி மட்டும் தான். அப்பெல்லாம் நீங்க எல்லாம் ஊடகமே தொடங்கி இருக்க முடியாது. கொண்டு போக சொல்லுங்க. திமுக ஆட்சி காலத்துல வேற ஊடகமே கிடையாது. ஊடகங்கள் வந்துருச்சு, எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்கு. சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லிருக்க மாட்டாங்களா? இல்ல, திரும்ப திரும்ப ஏன் நாங்க கட்டுப்படுத்தலையே? நாங்க எவ்வளவு பேனர் நியூஸ் இல்ல, எவ்வளவு பேனர் இல்ல, நியூஸ் வரணும்னு சொல்லி நீங்க கொடுக்குறீங்க. நீங்க யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னு எல்லா மக்களும் பரந்தாமன் மறுக்க சொல்ல முடியுமா? பரந்தாமன் மறுக்க சொல்ல ஒரு குடும்ப இல்ல இல்ல பரந்தாமன் நீங்க வந்து இல்ல இல்ல நீங்க சப்ஜெக்ட்ட மாத்திட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது பரந்தாமன் ஒவ்வொருத்தரா பேசலாம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல சிஆர்எஸ் பேசி முடிக்கிட்டு அப்புறம் தொடர்ந்து பேசுங்க. பத்தி திமுக பேசாதீங்க. சரி தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். தவறான அருகதை இல்ல, அக்கறை இல்ல. இப்ப சொல்றேன் நம்ம பிரச்சனைக்கு வருவோம். இல்ல இல்ல சிஆர்எஸ் நான் சொல்றேன். பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி இவங்க பேசலாமா? குடும்ப சண்டையில பத்திரிகை அத பேசணும்னா பல பிரச்சனைகள் பேசலாம். பரந்தாமன் சரி, 2 பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. பரந்தாமன் 2 பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அவங்க அதை பார்த்துப்பாங்க. அவங்க கருத்து நான் சொல்றேன், அவங்களோட கருத்து கேட்கலாம். இல்ல அவங்களோட கருத்தை நம்ம கேட்கலாம். சிஆர்எஸ் நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, இன்னொரு கருத்து ரொம்ப முக்கியமா சொல்லலாம். இவங்க 2 பேரும் இவ்வளவு பேச நாங்க 2 பேரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல, இதைத்தான் இன்னைக்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் இவங்க 2 பேரும் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப அவங்க பேசிட்டு இருக்கிறது அந்த சுதந்திரம். நான் கேட்கறது என்ன, இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஸ்டாலின் முன்வைக்கிறார். அது முடிச்சுட்டு அதுக்கு தான் போல மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறார்கள், அந்த மாற்றத்திற்காக தயாராக விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? 2014 நாடாளுமன்ற எலெக்ஷன்லயும் அதை தான் சொன்னார். இந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க, நிச்சயமாக அதிமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. ஆனா 37 தொகுதியில் அதிமுக தான் மக்கள் கொடுத்தாங்க. ஒரு கட்சி பிரச்சாரத்தில் அதைத்தான் சொல்லுவாங்க, மாற்றத்தை எதிர்பார்க்க. ஆனா எந்த மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள், யாரு மறுபடியும் வர விரும்புகிறார்கள் என்பதை மக்கள் சொல்ல போறாங்க தேர்தல்ல. நிச்சயமாக தேர்தலில் வாக்குச்சாவடியில் மக்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை மக்களும் பார்க்க போறாங்க, ஊடகங்களும் பார்க்க போறாங்க, பேசிட்டு இருக்க எல்லாருமே பார்க்க போறாங்க. நாங்க தெளிவாக இருக்கிறோம், தீர்க்கமான முடிவுடன் இருக்கிறோம். மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க தயாராக காத்துட்டு இருக்காங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திரு ஞானி, இப்போ ஸ்டாலினுடைய இந்த முயற்சி அப்படிங்கிறது பல தலைவர்கள் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேமுதிக, பாமக எல்லாருமே மக்கள் சந்திப்புல இருக்காங்க. வாசன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்தாலும் இந்த ஒரு தினசரி ஒரு சந்திப்பாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த ஒரு ட்ரிப் அவர் வச்சிருக்காரு. இதன் மூலமா என்ன விதமான இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்? இது வந்து என்னன்னா 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்னு, இது கட்சிக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குமா, அல்லது அவருடைய தனிப்பட்ட இமேஜ் இன்னும் பில்டப் பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்குமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அடிப்படையாக ஒன்று நம்ம விளங்கணும். மீதி ஜி.கே. வாசன் போறது மாதிரியோ அன்புமணி ராமதாஸ் போற மாதிரி விஷயத்தோட ஸ்டாலினை நம்ம ஒப்பிடக்கூடாது. அது நியாயம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கட்சியுடைய அளவுன்னு பாத்தீங்கன்னாலே, தன்மைன்னு பாத்தீங்கன்னாலே நிச்சயமா அந்த கட்சியோட வரக்கூடிய தகுதியாக ஒப்பிடும் போது அவற்றை விட பெரிய கட்சி திமுகங்கிறத நீங்க அடிப்படையில பார்க்கணும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான 2 கட்சிகள்ல அது ஒரு கட்சி, 2 பெரிய பிரதான கட்சிகள்ல. அப்ப அந்த கட்சியுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின், நீங்க தலைவர் கலைஞர் என்ன பேசிட்டு இருந்தாலும் நடைமுறையில தலைவர் வந்து ஸ்டாலின் தான். இது வந்து இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். இங்கதான் அந்த கேள்வி வருது. இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி நடைமுறையில ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இயல்பானது, அது அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய காலம் தான். அதுதான் அங்கதான் கேட்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல முதலமைச்சர் வேட்பாளராக ஒருவேளை ஸ்டாலின் இல்லாம திரும்பவும் திமுக தலைவர் கருணாநிதி அப்படின்னா, ஸ்டாலினுக்கான இந்த முயற்சிகள் அவருக்கு அது வாக்குகளாக மாற்றுமா, இல்ல என்னவா இருக்கும்? அப்படி இல்ல, முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற அடிப்படையில தான் மக்கள் வாக்களிக்கிறார். அணுகுமுறையே தவறான அணுகுமுறை. முதல்ல அது வந்து இந்த மோடியால வந்து பிரதமர் தேர்தல் போது வந்த ஒரு கோளாறு. அது பிரதமருக்கே நம்ம அரசியல் சட்டத்தில் அதுக்கெல்லாம் இடமே இல்லை. பிரதமர் வேட்பாளர் ஒன்று சொல்லவோ, முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லவோ நம்ம அரசியல் சட்டத்தில் இடமே இல்லை. அதிகமாக வரக்கூடிய பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் தான் ஒருத்தர் தேர்ந்தெடுக்க முடியும். அது சட்டப்படியான விஷயம் நீங்க சொல்றீங்க. ஆனா இங்க வந்து நம்ம வந்து என்னதான் கட்சி ஜனநாயகம், நம்ம கொள்கை, மற்ற விஷயங்கள் ஒரு சின்ன பேச்சு, தனி மனிதர்களை வச்சுதான், தலைவர்களை வைத்துதானே ஒரு சின்ன வாதத்தை கேட்கிறேன். முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெயலலிதா கூட ஒரு காலகட்டத்தில் தேர்தலில் தோத்து போயிருக்காங்களா இல்லையா? தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் தோத்து போயிருக்காங்கல்ல. ஆனால் அதிமுகவை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு வாக்குகள் என்பது அதிமுகவுக்கு வரதை விட ஜெயலலிதாங்கிற அந்த தலைமைக்கு தான் முடிச்சேன். அதிமுகவுக்கு எண்ணற்ற பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் வந்தாலும் கூட ஒரு தொகுதியில் ஜெயலலிதா தோற்று போனால், இல்ல நீங்க சொல்றது சட்டப்படியான முதலமைச்சர் வேட்பாளர் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கு?
இல்ல அது எலெக்ஷன் ரிஃபார்மேஷன் ஏரியால போறது. நான் கேக்குறது என்னன்னா, இங்க நடைமுறையில இருக்கிறதுங்கிறது தலைவர்களை பார்த்து தான் வாக்குகள் வருது. அதை நீங்க ஏற்றுப்பீங்க? தலைவர்கள் வந்து அந்த கட்சிக்கு வாக்குகள் வருவதற்கான ஒரு முக்கியமான கருவியாக இருக்கிறார்கள், அதெல்லாம் மறுக்கவில்லை, அது நிச்சயம் இருக்கு. இப்ப ஸ்டாலின் வந்து இதை செய்கிற போது திமுக சார்பாக தெரு தெருவாக செல்ல, வீதி வீதியாக சென்று, ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்வதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் அவர் தான் அந்த கட்சியில. ஏனென்றால் முதுமை காரணமாக கலைஞர் கருணாநிதி வந்து இதை செய்ய வேண்டும் என்று இப்ப கட்சியும் எதிர்பார்க்க போவதில்லை, நடைமுறையில சாத்தியமும் இல்ல. இல்ல அதுலதான் அடிப்படையில இப்ப இன்னொரு ஒரு சரியான வார்த்தை பயன்படுத்தணும்னா ஆங்கிலத்துல ஒர்க்கிங் பிரசிடென்ட் வந்து ஸ்டாலின் தான், செயல்முறை தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் தான். அதனால அவர் தான் ஊர் ஊரா போக வேண்டியது. எப்படி பாக்குறீங்க அவருடைய கருத்துல? அதாவது வந்து இப்போ நான் அண்ணன் ஞானி அவர் சொன்ன கருத்து காட்டிலும் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து அல்லது சார்ந்த கருத்து கேட்கறத காட்டிலும் திருமாவேல் என்ற ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர், நீங்க ஒரு இதழ் ஆனந்த விகடன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுமக்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு ஒரு கிளாமர் இருப்பதை இந்த பயணம் உணர்த்தி விட்டது. ஆளை பார்க்க, பேச, கை கொடுக்க, காத்திருக்க, ரசிக்க, பொதுமக்களை ஈர்க்கும் மனிதராக அவர் இருக்கிறார் என்பது தெரிந்துவிட்டது. இது வந்து இப்போ நம்மளுடைய எழுத்தாளர் சொல்றது போல, அதாவது இவரை பார்க்கிற பொழுது அவ்வளவு பெரிய ஒரு தலைவர் இறங்கி வந்து நம்மோடு சகஜமாக பழகிறார், அந்த ஒரு ஈர்ப்பு பிம்பமாக இன்றைக்கு தளபதி இருக்கிறார், அதெல்லாம் மறுக்க முடியாது. இல்ல திமுக முதல்வர் வேட்பாளரா அது எங்களுக்கு தெரியுங்க, எங்க தலைவருக்கு தெரியுங்க, எப்ப செய்யணும் அதை சொல்லக்கூடிய தகுதியோ அந்த உரிமை எனக்கு கிடையாதுங்க. ஒரு கூடுதல் கேள்வி கூட, நீங்க திரு ஸ்டாலின் தொடர்ந்து வச்சிட்டு இருந்த ஒரு குற்றச்சாட்டுங்கிறது சட்டமன்றத்தை கூட்டவில்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. 6 மாதமாக சட்டமன்றம் கூட்டியும் பிரயோஜனம் இல்லாம இருக்குது. இப்போ கூட்டிய பிறகு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்க ஏன் நமக்கு நாமே பயணத்துக்கு போனீங்க? சட்டமன்றத்தை முடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. நல்ல கேள்வி இது. அதாவது சட்டமன்றம் சட்டமன்றத்தினுடைய திமுகவினுடைய தலைவர். கரெக்ட் கரெக்ட், நீங்க கேட்கிற கேள்விகள்லாம் கரெக்ட். அதாவது சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் இருக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய பயணம் பற்றிய விஷயங்களை நாம் ஏற்கனவே தீர்மானித்து விட்டோம். 1. 2 சட்டமன்றம் நீங்க தீர்மானிக்கிறதானே? சொல்றதை கேளுங்க. அதை சொல்ல தீர்மானித்து விட்டோம். 1 அதை எப்ப வேணா மாத்திக்கலாம். 2 இந்த சட்டமன்றத்துக்கு முக்கியமான அம்சங்கள் என்னென்ன பிரச்சனைகளோ எவற்றையெல்லாம் பேச வேண்டுமோ அவற்றையெல்லாம் பேசுவதற்காக முயற்சி செய்து அது வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. பிறகு எங்க வந்து வெளிப்படுத்துறார் என்பது தெரியும். பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதற்கு துணைத் தலைவர்கள் மற்ற பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். எனவே அவர் மற்ற வேலைகளுக்காக செய்திருக்கிறார். இப்ப எல்லாமே இருந்து கூட நீங்க வேணா சட்டமன்றத்தில் ஜனநாயக முறைப்படி வந்து எல்லாருக்கும் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துறாங்களா? கிடையாது. சட்டமன்ற மாண்பே இல்லையா? ஜனநாயக முறைப்படி சட்டமன்றம் நடத்துற மாதிரி தான். அது உங்களுக்கு தெரியாது. இப்போ ஸ்டாலின் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், இனி எல்லா தலைவர்களும் மக்களிடம் போய் சேர வேண்டும், போய் பார்த்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் மாதிரி இருந்தது. தன்னுடைய தன்னிலை விளக்கமாகவும் கூட அந்த இதுல சொல்றாரு. இந்த பயணம் அப்படிங்கிறது ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களா? கிராஸ் ரூட்ல இது என்ன விதத்துல இருக்கு நீங்க பாக்குறீங்க? இல்ல, இந்த இன்னைக்கு வந்து தலைவர்களை வந்து தொடர்பு கொள்வதற்கான சாதனங்கள் நிறைய இருக்கு. இப்போ ஸ்டாலினே வந்து அவர் வந்து இதில் இருக்கார், ஃபேஸ்புக்கில் இருக்கார், ட்விட்டரில் இருக்கார், அது மாதிரியான சமூக ஊடகங்களில் இருக்கார். கலைஞர் இருக்கார், பல தலைவர்கள், மோடி இருக்கார், இன்னும் இன்னைக்கு புது புது தலைவர்கள், அன்புமணி வராரு, இப்போ டிஜிட்டல் மீடியால எல்லாரும் வராங்க. இப்போ வந்து இந்த தொடர்புல இருங்க. இப்போ இந்த தொடர்புகள் வந்து நேரடியானுங்கிறது வந்து போய் சந்திக்கிறது அப்படிதான் இல்லை, இப்படியும் இருக்கலாம். அதை மீறி இன்னொரு விஷயம் இதுல முக்கியமா என்ன இருக்குன்னு நீங்க கேட்ட மாதிரி அந்த கிராஸ் ரூட் லெவல், கீழ்மட்ட அடித்தளம், அதோட கூடுதலா சேர்த்து இது மக்களை கவர்றதுக்காக மட்டுமா இல்ல கூட்டணிக்காக கட்சிகள் வருவதற்கு இந்த பயணத்தின் மூலமா ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும்? இல்ல, அதுக்கான ஒரு முயற்சி. அது திமுகங்கிற கட்சிக்கு ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி முடிச்சீங்கன்னா, திமுகங்கிற கட்சிக்கு கூட அடித்தளமே இது மாதிரி மக்களோட நெருக்கமா இருந்ததுதான். அதனாலதான் 13 ஆண்டு காலம் அது தொடர்ந்து எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் அது வந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. பின்னாடி அது குறைஞ்சிட்டே இருந்துச்சு. கீழ்மட்டத்தில் இருந்தவங்களே அதுல இருந்து ஒதுங்கி வந்துட்டு இருந்தாங்க. மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், நகர அளவில். இன்னைக்கு தலைமையில் இருக்கக்கூடியவர் அந்த கீழ்மட்டத்துக்கு போயிருக்காரு. இதை மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை கழகங்கள் கடைபிடித்தால் இது வந்து கட்சிக்கு பலமா இருக்கும். தொடர்ந்து திமுக வந்து பல விதங்கள்ல சிக்னல் கொடுத்துட்டே இருந்தாங்க. கூட்டணிக்கான ஒரு அழைப்புகளாக பல நிகழ்வுகள் நடந்தது. ஆனாலும் எந்த கட்சியும் இது வரைக்கும் அதுக்கான பாசிட்டிவ் சைன் கொடுக்கல. இப்ப இந்த பயணத்தின் மூலமாக அதுவும் ஒரு முயற்சியாக இருக்கும் நீங்க பாக்குறீங்களா? மக்களை சென்றடைவது ஒரு பக்கம், மக்கள் செல்வாக்கு திமுகவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக கூட்டணி கட்சிகளை ஈர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. மக்கள் செல்வாக்கு இதன் மூலம் கிடைச்சாலும் கூட
அது மட்டுமே கூட்டணிக்கு இனிமேல் போதாது. கூட்டணி அமைய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும், திமுகவை பொறுத்த மட்டும் அதற்கு கூட்டணி அமைய வேண்டும் என்றால் ஆட்சியில் பங்கு என்பதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் திமுகவோடு பல கட்சிகள் கூட்டணி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து இல்ல, ஆட்சியில் பங்கு என்பதை ஏற்றுக்கொண்டால் தான் பல கட்சிகள் திமுகவோடு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த 6 மாதங்களில் அதை நோக்கி நகர்வு இருக்கும் தான் நான் திமுக அந்த நிலைப்பாட்டுக்கு நோக்கி வரும் கருத்து. அது ஆனால் அது என்னுடைய கருத்து தான். நீங்க வேற கருத்து சொல்லிட்டு ஏற்கனவே இளங்கோவன் பாவம் கருத்து சொன்னாரு, நீங்க வேற எதுவும் கருத்து சொல்லிடாதீங்க. இல்ல திமுக கொள்கை மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அது தெளிவா நாங்க இருக்கும். அந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை திமுக ஏற்க வேண்டிய ஒரு சூழல், ஏற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, அதுக்கு தேவையும் இருக்கிறது. அதை நோக்கி அடுத்த 6 மாத காலத்துல வந்து மாற்றங்கள் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, நேர்பட பேசு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.